தாரும் தேவா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்ப்பிக்கும் ஜீவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஒரு அடிமைத்தனப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இனஜன பந்துக்களால் உறவுகளால் பல விதங்களிலே நெருக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிற தேவ ஜனங்களை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் மூலமாக, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ எந்த விதத்திலும் நீ நெருக்கப்பட்டிருந்தாலும், ஒடுக்கப்பட்ட அனுபவத்தோடு இருந்தாலும், நான் எத்தனை நன்மைகளை நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில எவ்வளவாய் ஆதரவாய் இருந்திருக்கிறேன், அவருடைய பலவீன நேரங்களிலே அவளுக்கு நான் பலனாய் இருந்திருக்கிறேன், ஆனாலும் என்னை உதாசீனப்படுத்துகிறார்களே, என்னை ஒடுக்குகிறார்களே, நான் வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறார்களே, நான் ஒரு அடி வரும் பொழுது 2 அடி சறுக்கி விடுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். யாத்திராமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். யாரை ஒடுக்கினார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும் பொழுது எகிப்தின் ஜனங்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிட்டால் நம்மை விட அதிகமாக வளர்ந்து விடுவார்கள், நமக்கு எதிராக செயல்படக்கூடும் என்கிற எண்ணத்தோடு எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக, அவர்களை அழிக்கும்படியான திட்டங்களை ஏற்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி, நீ நன்மையை பெற்று நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக யார் உங்களுக்கு எத்தனமான காரியங்களை செய்தாலும் சரி, எந்த விதமான காரியங்களை செய்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக இருளின் தன்மைகளை கொண்டோ மனுஷிக வல்லமையினாலோ உங்களோடு சிநேகமா இருக்கிற நண்பர்களை கொண்டோ ஒடுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை பலுகி பெருகுகிற அனுபவத்தை உடையவர்களாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படியே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவர்கள் உங்களை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 1:12 நாம் பின்பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தின் ஜனங்கள் எரிச்சல் அடைந்தார்கள். ஏன் எரிச்சல் அடைந்தார்கள்? அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவ்வளவாய் பெருகினபடினாலே அவர்களை ஒடுக்கின எகிப்தின் ஜனங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறார். யாரெல்லாம் உங்களை ஒடுக்குகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, நீ எழுந்து விடக் கூடாது என்று சொல்லி உங்களை எவ்வளவாய் தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி அவர்கள் எரிச்சல் அடையும்படியாக, நான் எவ்வளவோ இவனை வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி நான் தடை செய்து பார்த்தேன், ஆனாலும் இவன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை பலுகி பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அன்பின் பரலோக தகப்பனை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி தகப்பனை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்க நினைத்தார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் அப்படியே உங்களை ஒடுக்குகிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை பலுகி பெருக பண்ணி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்க செய்து என்னுடைய நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தருவீராக. உங்க நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.